எனக்கு அன்பான நியோமேக்ஸ் மூத்த குடிமக்கள் மற்றும் இளைய குடிமக்கள் முதலீட்டாளர்கள் நலச்சங்கங்களின் உறுப்பினர்களே, நமது 15 சங்கங்களை உள்ளடக்கிய ஜேக் கூட்டமைப்பின் அங்கத்தினர்களே மற்றும் நமது எம்எஸ்டிசி ரிஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம்டு குரூப்பில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளே மற்றும் இந்த நிறுவனத்திலே முதலீடு செய்துவிட்டு தீர்வுக்காக காத்திருப்போரே, உங்கள் அத்தனை பேருக்கும் சுந்தர் தியாகராஜனின் இனிமையான இரவணக்கங்கள். நண்பர்களே, நாளை நமது வழக்கானது மதுரை நீதிமன்றத்திலே நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவர்கள் முன்னிலையில் விசாரணைக்கு வருகிறது. அவர் ஏற்கனவே 25ஆம் தேதி, சென்ற மாதம் 25ஆம் தேதி கூறியது போல 10 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் டேட்டா கொடுங்க, எவ்வளவு ஏலம் போயிருக்கு, எங்கெங்கே ஏலம் போயிருக்குங்கிற டேட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதன்படி நாளைய தினத்திலே அவர்கள் எங்கெங்கே ஏலம் போயிருக்கேன்னுங்கிறத சொல்லுவாங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வேளையிலே நம்ம சொல்றது என்னன்னா, நாளை நாம் நீதிமன்றத்திற்கு செல்லப்போவது இல்லை. காரணம் என்னவென்று சொன்னால், ஏற்கனவே நீதியரசர் அவர்கள் கடந்த வாய்தாவிலே 25/2/2026 அன்று நடைபெற்ற விசாரணையிலே தெளிவாக கூறிவிட்டார்கள். ஏலம் போகாத இடங்களை ரீஷெடியூல் பண்ணி நம்ம ஆஃப்டர் மே 15 ஒரு ஏலத்துக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டார். இந்த வேளையில் நம்ம நாளைக்கு போய் எங்களுக்கு பாண்டுக்கு லேண்டு கொடுங்க என்று கேட்பது நீதியாகாது, சரியா இருக்காது. அவருக்கு கோபத்தை தான் தரும். எனவே நாம் நாளைய வாய்தாவிலே கலந்து கொள்ளப் போவது இல்லை. நாம் ஏதோ பார்ட்டின் பர்சனாகவே போயிட்டு இருக்கோங்கிறது மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. நம்மகிட்ட வக்காலத்து இருக்கு. சென்னையில் பிரபல சீனியர் கவுன்சில் அவருடைய ஜூனியர்கள் மதுரையிலும் இருக்கிறார்கள். அவர்கள் கொடுத்த வக்காலத்து நம்மிடம் உள்ளது. வக்காலத்து இல்லாமல் நல்லா லாயர் வைக்காமலாம் இல்லை. ஆனாலும் நாம் சென்று நீதியரசரிடம் முறையிடும் பொழுது அவர் உன்னிப்பாக கவனமாக கேட்கிறார் என்பதை நாங்கள் பல வாய்தாக்களிலே பார்த்திருக்கிறோம். ஆனால் அப்படினாலே தான் நாங்கள் உள்ளே போய் நாங்களே பேசுகிறோமே தவிர, எங்கிட்ட வக்காலத்து இல்லாமலோ நாங்கள் வைக்காமலோ இல்லை. அதனால் நாளைக்கு நம்ம போய் அவருடைய கோபத்தை கிளற நாங்கள் விருப்பப்படவில்லை. அது நீதியாக இருக்காது, தர்மமாகவும் இருக்காது. ஏன்னா அவர் ஏற்கனவே நீதியரசர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். சொல்லிய பிறகு நாளைக்கு போய் நீங்கள் எங்களுக்கு பாண்டுக்கு லேண்டாக கொடுக்கணும்னு கேட்கக்கூடாது. அவராகவே ஒரு முடிவுக்கு வருவார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நாம் இப்பொழுது யாரையும் பதிய வேண்டாம் என்று சொல்லவில்லை. எம்எஸ்டிசி பதிந்து கொள்ளுங்கள், யாரும் ஏலெடுக்க வேண்டாமோ என்றும் நாம் சொல்லவில்லை. நாம் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால், பணம் இருப்பவர்கள் எல்லா சொத்துக்களையும் விற்ற பிறகு நாம் திருப்பி கட்டக்கூடிய நிலைமையில் இருந்தால் 10%, 20%, 30%, 40%, 50% கட்டுற மாதிரி இருந்தால் நான் கட்டிக்கொள்கிறேன் என்று சொல்லுபவர்கள், பணம் படைத்தவர்கள், நீங்கள் ஏலத்தில் கலந்து கொள்ளலாம் என்றுதான் நாங்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறோம். தெரியாதவர்கள் தெரியாமல் போய் பாண்டுக்கு லேண்டாக நம்ம கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்பி இப்பொழுது போய் அந்த ஏலத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் என்பதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. என்னென்னு சொன்னால், நமக்கு சில இழப்பீடுகள் ஏற்படும். இஎம்டி பணமானது நம்மளுடைய பாண்டிலிருந்து கழிப்பாங்க. அது சட்டப்படி நடக்கக்கூடியதான். அப்ரூவ்டு பிளாட்ஸ் ஏலவே போகவில்லை என்று சொன்னால் நீதியரசர் அவர்கள் கண்டிப்பாக அடுத்த ரவுண்டு வரும் பொழுது பாதிக்கப்பட்டவர்களுக்கு தான் அந்த உரிமையை கொடுப்பார்கள் என்பது நமக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் பொறுமையாகத்தான் இருந்தாக வேண்டும். இதில் அவசரப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. பதறின காரியம் சிதறிப்போம் என்று சொல்லுவார்கள். அதனால தான் நம்ம கொஞ்சம் ஞானத்தோடு நம்ம காரியங்களை உற்று கவனித்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுதும் ஏலம் சரியாக போகவில்லை என்பதுதான் நமக்கு வந்திருக்கிற தகவல். நாம் அதில் எந்த விதத்திலும் நம்ம குறுக்க நிற்கவில்லை, அதில் தலையிடவும் இல்லை. ஏற்ற வேலை வரும் பொழுது
நீதியரசர் அவர்களே, இறைத்தூதர் அவர்களே நமக்கு பாண்டுக்கு லேண்டு கொடுக்கலாம் என்று முடிவை எடுப்பார் என்று நாம் நம்பிக்கையோடு இருக்கிறோம். அந்த நாள் வரும் வரைக்கும் நம்ம காத்திருந்துதான் ஆக வேண்டும். இந்த வேளையில் மீண்டும் சொல்லுகிறேன், நாம் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வது நல்லது. நாங்கள் எவ்வளோ சொல்லிட்டோம், போதுமான அளவு சொல்லிட்டோம். உங்களுக்கு வந்து அங்கங்கே நெட் சென்டர்லாம் வந்து நம்ம கூட ஏற்பாடு செஞ்சுருந்தோம். ஆனாலும் போதுமான அளவு ரிஜிஸ்ட்ரேஷன் செய்யப்படவில்லை. அது ஏனென்று தெரியவில்லை. அதை நம்ம பல முறை சொல்லிட்டோம். அதனால் இதுக்கு மேலே நம்ம சொல்கிற மாதிரி இல்லை. அது வந்து உங்களுடைய விருப்பம்தான். எம்எஸ்டிசியில் ரிஜிஸ்ட்ரேஷன் செய்தவர்கள் நீங்கள் லாகின் செய்து இ-ஆக்ஷன் எப்படி நடைபெறுகிறது என்பதை நீங்கள் இப்போவே பயின்று கொள்ளுங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். இப்பொழுதே கற்றுக்கொள்ளுங்கள். ஏற்ற வேலையை வரும்பொழுது நம்ம எம்எஸ்டிசி வாயிலாக வந்து ஏலத்தில் கலந்து கொண்டுதான் பாண்டுக்கு லேண்டாக பெற முடியும் என்பது நமது நம்பிக்கை. மற்றொன்று, நாங்கள் எம்எஸ்டிசி பதிவு செய்தவர்களுக்காக என்று பிரத்யேகமாக வாட்ஸ்அப் குழுக்களை அமைத்து வருகிறோம். இ-ஆக்ஷன் எம்எஸ்டிசி ரிஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபார்ம்டு குரூப் என்று அதற்கு பெயர். இப்பொழுது 2 குழுக்கள் வந்துவிட்டது. முதல் குழு 1025 பேர் முடிந்து விட்டது. 2வது குழு அதுவும் கிட்டத்தட்ட கணிசமான அளவு உயர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அநேக நபர்கள் தெரியாமல் இருக்கிறார்கள். பிற சங்கத்தில் இருப்பவர்களும் கூட அவர்களை நமது சங்கத்திலே, அதாவது இந்த எம்எஸ்டிசி குரூப்பிலே இணைந்து கொள்ளுங்கள் என்று ஆலோசனை கூறுவதாக நாம் கேள்விப்படுகிறோம். இந்த குழுவின் நோக்கம் ஏற்கனவே நான் கூறியிருக்கிறேன். பேரன் லேண்டுகளும் சொத்துக்கள் இருக்கின்றன அல்லவா, ரிசார்ட் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாம் வரும்போது, ஏலத்துக்கு வரும்பொழுது நாம் ஒன்று சேர்ந்து எடுத்துக்கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்தில் தான் இதை வந்து நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம். புரிஞ்சுக்குங்க. அதனால் வந்து நீங்கள் எந்த சங்கத்தை சார்ந்தவராக இருந்தாலும் சரி, அல்ல எந்த சங்கத்தையும் சாராதவராக இருந்தாலும் சரி, நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா எம்எஸ்டிசியில் தம்பி அசோக்குமாருக்கோ, ராமகிருஷ்ண சாருக்கோ, பாஸ்கர் சாருக்கோ அந்த ரிசிப்டினுடைய ஃபோட்டோ எடுத்து அனுப்பினீங்கன்னா அவர்களை குரூப்பில் இணைச்சி விடுவாங்க. இதை நீங்கள் மறக்காமல் செய்யுங்க. தயவு செய்து எனக்கு அனுப்பாதீங்க. ஏன்னா வாட்ஸ்அப் நிறுவனத்தார் என்னை ரொம்ப வாட்ஸ்அப்பில் கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் நிறைய பதிவுகள் போடுறேன், இந்த மாதிரி குரூப்லாம் சேர்த்தோம்னா அவங்க வந்து ஸ்பேமர் மாதிரி என்ன நினைக்கிறாங்க. ஐ எம் நாட் அ ஸ்பேமர். அவங்க அப்படி நினைக்கிறதுனால என்னை 2-3 வாட்டி பிளாக் பண்ணிட்டாங்க. அதனால் நான் அந்த வேலையை இனிமேல் நான் செய்ய முடியாது. அதனால் நீங்கள் தம்பி அசோக்குக்கு அனுப்பலாம், ராமகிருஷ்ணன் சாருக்கு அனுப்பலாம், பாஸ்கர் சாருக்கு அனுப்பலாம். அவர்கள் அந்த குழுவிலே உங்களை இணைத்து விடுவார்கள். அந்த குழுவில் வந்து இருந்து நீங்கள் யாரும் வெளியே போகாதீங்க தயவுசெய்து. ஏன்னா நம்ம ஒன்று சேர்ந்து இந்த காரியத்தை முன்னெடுக்கும் பொழுது நமக்கு அது லாபமாக இருக்கும். ஏன்னா பேரன் லேண்டுகள் அப்படியே வெளியே ஆளுங்க வந்து ஏலம் எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா நமக்கு அதில் வந்து பெரும் நஷ்டம் ஏற்படும். நிறுவனத்துக்கு மாத்திரமில்லை, நமக்கும் நஷ்டம்தான். ஏன்னா அப்படியே ஏலம் விட்டால் லட்சங்களில் தான் போகும். அதை அப்ரூவ்டு பிளாட்ஸாக மாற்றும் போது கோடிகளில் போகும். அந்த வேலையை நம்ம ஒன்றா சேர்ந்து செய்யலாம். உங்களுடைய ஒப்புதலின் பேர் தான் செய்ய முடியும். அதனால் இப்போ ஒரு குழு ஆரம்பிச்சு வச்சுக்கணும். அந்த குழுவில் வந்து சேர்ந்துக்குங்க. இது நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா பின்னாடி நம்ம அந்த காரியத்தில் ஈடுபடலாம் என்ற எனக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது. தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ளும் என்று நினைக்கிறேன். என்ன தோழர்களே, நாளைய தினத்திலே நாம் நீதிமன்றத்திற்கு செல்லவில்லை என்பதை தெளிவாக குறிப்பிடுகிறோம். வீணாக சங்கத்தின் பணத்தை விரயம் செய்ய வேண்டாம் என்ற ஒரு நோக்கம் மற்றும் நீதியரசர் அவர்கள் வழக்கறிஞர்கள் வாதத்தை எவ்வளவு தூரம் கேட்கிறாரோ அதற்கு நிகராக பாதிக்கப்பட்ட நமது பேச்சையும் கேட்கிறார் என்ற ஒரே காரணத்தினால் நாம் பார்ட்டியின் பிரச்சனையாக உள்ள போயிட்டு இருக்கிறோம். ஏற்ற வேலை வரும் பொழுது செல்வோம். நமது பாண்டுக்கு லேண்ட் என்ற கோரிக்கை அவரிடம் முன்வைப்போம் என்று கூறிக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி தோழர்களே. நன்றி.